உள்ளத்தொழில்படை நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் அமெரிக்கா ஈரான்கிட்ட வம்பு இழுக்கிறதா, அதுக்கு ஈரான் கொடுக்கறது பதிலடியா, இதனால் மறுபடியும் இந்த நாட்டில் போர் உண்டாதுக்கான சூழ்நிலை ஏற்படுமா, இது உலக நாடுகளை பாதிப்படைய வைக்குமாங்கிற பல விதமான கேள்விகள் இன்றைக்கி அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு காரணம் ஈரான் மலைகளுக்கு கீழே 69 இடங்களில் ஒரு சிட்டியை உருவாக்கியிருக்கு. அதாவது மிசைல் சிட்டியை. அது இராணுவ பாதுகாப்புக்காக அதை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அங்கே இராணுவ தளவாடங்களை குமிச்சு வச்சுருக்கிறாங்க. இது நிச்சயமாக அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி உலகத்தை அளவில் பேசப்படுது. 2 நாளில் போரை முடித்து அதை நான் கைப்பற்றிடுவோன்னு இறங்கின அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்த அமெரிக்க பிரதிநிதிகள் சபை தீர்மானமும் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேறியிருக்கு. இப்படிப்பட்ட பலவிதமான குழப்பமான சூழ்நிலையில் நம்ம இந்த உலகம் மறுபடியும் ஒரு போரை சந்திக்குமா, அது சந்தித்தா எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத பற்றிய விவரங்களை அறிகிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அந்த வீடியோவிலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய கருத்துக்களை உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மேலே அணு ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட தேடுதல்னு சொல்லிட்டு போர் தொடுத்துச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலுங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த ஈரான் நாட்டோடைய உச்சபட்ச தலைவர்களுடைய உயிரை வாங்கிய அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஈரான் கொஞ்சமும் சளைக்காமல் தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2 நாளில் போரை முடிச்சிருவோன்னு இறங்கின அமெரிக்கா கிட்டத்தட்ட பல மாதங்களாகியும் அந்த போரை முடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஈரான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நாட்டுடைய உச்சபட்ச தலைவராக இருந்த அயத்துல்லா அல் கொமேனி என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்படியெல்லாம் நமக்கு அமெரிக்கா மூலியமாக ஒரு தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, அப்படி இருந்தால் நம்ம எப்படி நம்ம நாட்டை பாதுகாத்துக்கிறதுங்கிறத முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணியிருக்காரு, மலைகளை குடைஞ்சு அந்த மலைகளுக்கு கீழே பல 1000 அடி கீழே பாதாளத்தில் ஒரு நகரங்களை உருவாக்கியிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட 1, 2 69 நகரங்களை உருவாக்கியிருக்கிறாரு. இந்த 69 நகரங்களில் என்ன கடைவீதி, கேளிக்கை, சினிமா கொட்டாய், சர்க்கஸ் மாதிரியா இல்லை, முழுக்க அது இராணுவ தளவாடங்கள் உள்ளடக்கிய நகரமாக இருக்குது, மிசைல்ஸ்களை உள்ளடக்கிய நகரமாக இருக்குது. கிட்டத்தட்ட அதை எந்த வித ரேடார்லையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதை வடிவமைச்சு உள்ளே வச்சுருக்கிறாரு. அதை தாக்குதலும் பண்ண முடியாது. காரணம் அந்த மலைகளுக்கு பல 1000 அடிகளுக்கு கீழே இந்த நகரம் இருக்குது. அதுக்கு மேலே பல 1000 அடிகளுக்கு கல் பாறை இருக்குது. அவ்வளோ பெரிய பாறைகளை பொத்துக்கிட்டு உள்ளே தாக்கக்கூடிய அளவுக்கு குண்டுகள் எந்த ஒரு நாட்டிலையும் கிடையாது. பக்கவாட்டிலையும் தாக்க முடியாது. காரணம் அது சின்ன சின்ன குட்டி மலைகள் இல்லை, அது கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்களுக்கு கொண்டு நீளமான மலைகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாசல் இல்லாமல் கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான வாசல்களை வச்சு இந்த நகரங்கள் உருவாக்கப்பட்டிருக்குங்கிற தகவல் இப்போ தான் அமெரிக்காவுக்கு கிடச்சிருக்குது. இந்த நகரம்லாம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, இது நம்மளால் தாக்க முடியுமாங்கிற கவலையில் உறைஞ்சு போயிருக்கிற அமெரிக்காவுக்கு இஸ்ரேலும் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விழித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இது என்ன பண்ணுது, ஈரான் சொல்லுது, நாங்கள் யார்கிட்டையும் வலிய வம்புக்கு போகவே இல்லை, எங்கள்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தால் அவங்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம், அதுதான் எங்களுடைய நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்க சூழ்நிலையில் சமீபமாக பல கட்டங்களில் போர் நிறுத்தம்னு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தாங்க. அப்படி அறிவிச்சிட்டு உடனே சில தினங்களில் மறுபடியும் தாக்குதலும் நடந்துச்சு. அதே போல் கடைசியாக போர் நிறுத்தம் 2 மாதங்களுக்குன்னு அறிவிச்சிட்டு 2 நாள்லேயே திருப்பி ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடந்த உடனே ஈரான் முடிவு பண்ணிருச்சு, இதுதான் எங்களுக்கு தெரியுமே, இப்படி தான் நீங்கள் பல முறை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்லி இதுக்கு பதிலடியாக மிக கடுமையான பதிலடியை ஈரான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அது யார்கிட்ட கொடுக்குதுன்னா, குவைத்து மற்றும் அமெரிக்கா தளங்கள் இருக்கக்கூடிய 5th ஃப்ளீட் இருக்கக்கூடிய பஹ்ரைன் உள்பட அந்த குவைத்து பஹ்ரைன் 2 நாடுகள்லையும் அமெரிக்காவுடைய சார்பு நிலையில் இருக்கிறதுனால அந்த சார்பு நிலையில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மேலே ஈரான் கடுமையான தாக்குதலை உள்ளடக்கி இருக்குது, கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஜூன் 3ஆம் தேதி அமெரிக்க கப்பல் ஒன்று ஈரான் கடல் எல்லைக்குள்ளே புகுந்து அந்த ஈரானை தாக்குதலுக்கான முயற்சி தேடுதல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இதை கண்டுபிடிச்சிட்டு தான்
ஈரான் என்ன பண்ணியிருக்கு, அது அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயரை நாசகார அந்த கப்பலை வந்து மிக கடுமையாக தாக்கி அதை சேதப்படுத்துவதாகவும் ஒரு செய்தி வருது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய ஹயாலா கப்பலையும் ஈரான் தாக்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ அமெரிக்கா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விழிச்சிக்கிட்டு இருக்குது. காரணம் வந்து 2 நாளில் போரை முடிச்சிடலான்னு தான் இது வந்து இந்த தாக்குதலை ஆரம்பிச்சிச்சு. பல மாதங்கள் ஆயிடுச்சு. இதை அமெரிக்காவுக்கு நிகரான, இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமான அளவு இராணுவங்களை வச்சுருக்கிறதுனால இதை போர் நடத்தி நம்மளால் ஜெயிக்க முடியாதோங்கிற கவலை வந்த பிறகு ஒரு புரளியை கிளப்பி விட்டு அந்த உள்நாட்டு மக்களிடத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயற்சி பண்ணுறதா ஒரு செய்தி ஈரான் தலைவருக்கு கிடைச்சிருக்குது. இதற்கு பதிலடி கொடுக்குற வகையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கிற முஜ்தபா கோமேனி என்ன பண்ணியிருக்காரு, தன் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த அறிவிப்பில் என்ன வேண்டுகோள் பண்ணியிருக்காருன்னா, நம்ம நாட்டு மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம நாட்டில் உள்ள இறையாண்மையை குலைக்கிறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன நினச்சதுன்னா, மரண பயத்தை உண்டாக்குனா ஈரான் மக்கள் பயந்துக்கிட்டு அவங்க வந்து அந்த ஈரானுடைய அரசுக்கு எதிராக போராடுவங்க நினச்சி இப்படியெல்லாம் இந்த வதந்தியை கிளப்பி விட்டாலும் அதெல்லாம் அந்த மக்களுக்கு வந்து சர்வ சாதாரணமாக இருக்குது. காரணம் வந்து அவர்கள் வந்து உயிர் துறக்கிறத வந்து ஒரு துச்சமாக மதிக்கக்கூடியவங்க. என்றைக்கு இந்த உலகத்தை விட்டு போகிறோமோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு உண்மையான வாழ்க்கையே ஆரம்பமாகுது, நமக்கு சொர்க்கமான வாழ்க்கை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மிரட்டல் பயமுறுத்தலெல்லாம் கொஞ்சம் கூட ஈடுபடாதுங்கிற சூழ்நிலையில் அந்த ஈரானுடைய அரசுக்கு பக்கபலமாக அந்த மக்கள் சேர ஆரம்பித்ததை உணர்ந்த இந்த அமெரிக்கா இப்போ நிலை குலைந்து போய் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது. ஆனால் இந்த இஸ்ரேலுடைய நிலை என்னவாக இருக்குன்னா, இந்த போரை நிறுத்தவே கூடாது, தொடர்ந்து போர் நடத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நெதன்யாகு விரும்புகிறாரு. காரணம் வந்து ஒருவேளை இந்த போர் நின்றுட்டா, இஸ்ரேலில் அமைதி ஏற்பட்டுட்டா, இஸ்ரேலுடைய அரசியல் சட்டப்படி நீதி விசாரணைகள் தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்படி விசாரணைகள் தொடங்கினா நியாயமற்ற போரை தொடங்கின நெதன்யாகு குற்றவாளியாக்கப்படுவார். நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருக்கு தண்டனை கிடைக்குங்கிறதுனால தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு, இந்த விசாரணைக்கு ஆளாகாமையே தான் தப்பிக்கிறதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் நெதன்யாகு செய்கிறாரோங்கிற சந்தேகம் அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கே வந்திருக்குது. அதை பயன்படுத்தி கொண்டு தான் நெதன்யாகு என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவுக்கு தவறான தகவல்களை சொல்லி அமெரிக்காவை பலிகடையாக்கி ஒரு சண்டைக்கார நாடாக ஆக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அமெரிக்கா சொல்லக்கூட கேட்காத அளவுக்கு இஸ்ரேலுடைய நெதன்யாகு போயிட்டாருங்கிறத உணர்ந்த ட்ரம்ப் அவர்களோட சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்னாடி தொலைபேசியில் ஒரு தொடர்பு கொண்டு நெதன்யாகுவை கெட்ட வார்த்தைகளால் திட்டினாருங்கிற மாதிரி கூட செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி எந்த சூழ்நிலையிலையும் அமெரிக்கா கூட இப்போ இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாலும் உலக அரங்கில் இப்போ அமெரிக்கா தான் வந்து அவமானப்பட்ட மாதிரி நிற்கிது. காரணம் வந்து இந்த போர்லேருந்து எப்படி வெளியே வர்றதுனே அவருக்கு தெரியலை. போரை தொடர்ந்து நடத்துறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் விரும்பவும் இல்லை. ஆனால் அதே சமயம் தோல்வின்னு சொல்லிக்கிட்டு வெளியே வரவும் விரும்பாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. இப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, கடுமையான சகதிக்குள்ளே கால் விட்ட மாதிரி மாட்டிக்கிட்டாரு. அது சாதாரணமாக கால் மட்டும் இல்லை, அந்த சகதிக்குள்ளே இருக்க முதலவாயில் கால் விட்ட மாதிரி மாட்டிக்கிட்ட சூழ்நிலையில் இப்போ விழி பிதுங்கிட்டு இருக்கிறப்ப மேற்கொண்டு இவருக்கு ஒரு சிரமத்தை கொடுக்குற மாதிரி அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் சபை வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானம் என்னென்னா, ஈரான் போரில் இருந்து அமெரிக்காவுடைய படைகளை திரும்ப பெறணுங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானம் வெற்றி அடைஞ்சிருக்குது. அந்த தீர்மானம் நிறைவேறி இருக்குது. அந்த தீர்மானத்துக்கு வாக்களித்தவர்கள் வந்து தீர்மானத்துக்கு ஆதரவாக 215 நபர்களும் எதிராக 208 பேர்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக தீர்மானத்துக்கு ஆதரவாக ட்ரம்ப் கட்சியைச் சேர்ந்த 4 எம்பிக்களே ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த எம்பிக்கள் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் ட்ரம்புக்கு இப்போ எதிராக இருக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து இதில் தீர்மானம் தோல்வி அடைஞ்சிட்டாலும் இதோடு அவர் விடமாட்டார். அடுத்த கட்டமாக இன்னொரு சபையிலையும் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவார். அங்கேயும் இவருக்கு எதிராக தான் தீர்மானம் பாஸ் ஆகும். அப்படி இருந்தாலுமே கூட போரை நடத்த முடியும். அமெரிக்காவுடைய அந்த விட்டோ பவர், அந்த அதிபருடைய விட்டோ பவர் வச்சு நடத்த முடியுங்கிற சூழ்நிலையில் இவர் ட்ரம்ப் போரை நடத்தக்கூட செய்யலாம். அப்படி நடத்தினாலும் சில கட்டுப்பாடுகளால் அவரால் மிக சர்வ அதிகாரமாக சுதந்திரமாக நடத்துறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அது ஈரானுக்கு பலம் கொடுக்கும். காரணம் வந்து ஈரான் வந்து ஆளக்கூடிய நிர்வாகத்தில் உள்ளவங்களும் மக்களும் அந்த இராணுவமும்
ஒரே கோட்டில் நிற்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக நிற்கிறாங்க. அதற்கெல்லாம் மேலாக அவங்கள்ட்ட இராணுவ பலம் இருக்குது. அந்த இராணுவ பலமும் இதுவரையிலும் யாரிடமும் இல்லாத அளவுக்கு குகைக்கு கீழே, ஆயிரக்கணக்கான அடிகளுக்கு கீழே, கல் மலைகளுக்கு கீழே 69 நகரங்களை, 69 டவுன்ஷிப்பை உருவாக்கி வச்சுருக்கிற ஈரானை கொஞ்சம் கூட எதுவுமே செய்ய முடியாது. என்ன செய்கிறதுன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ உலக நாடுகள்லாம் என்ன பண்ணுது, சும்மா இருந்த ஈரானை சுரண்டி விட்டு அதிகமாக பவரை உண்டாக்கி விட்டதே அமெரிக்கா தான். அந்த ஹார்மோஸ் நீரிணை சும்மா தான் இருந்துச்சு, அது எல்லாரும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அதை எங்கிட்ட கொடுன்னு சொல்லி அமெரிக்கா வம்பு இழுக்க போக இப்போ அந்த வழியாக நீ வந்தால் கட்டணம் கட்டிட்டு தான் போகணும்னு சொல்லி இப்போ ஈரான் முடிவு பண்ணிருச்சு. ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு இருந்தது, இப்போ கட்டணம் கேட்குது. அதுவும் கட்டணம் பண்ணால் எப்படி, அமெரிக்கா டாலர் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது, சைனாவுடைய யுவான் டாலர் கொடுக்கணுங்கிற அளவுக்கு அமெரிக்காவுடைய டாலருடைய மதிப்பை குறைக்கிறதுக்கு ஈரான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பு குறையிறது ஒரு பக்கம், அதே சமயம் ஈரானுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வருமானத்தை உண்டாக்கி விட்டதே இப்போ அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இப்படி ஒரு ரகசியமான முறையில் 69 நகரங்களை உருவாக்கியிருக்குன்னு எதிர்பார்த்தா இந்த வம்புக்கே போயிருக்க மாட்டாங்களே, என்ன பண்ணுறது சொல்லி இந்த ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அந்த இராணுவ அதிகாரிகள்கிட்ட புலம்பக்கூடிய செய்தியும் இப்போ வெளிவர்றதா சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த போர் நிற்கணும், உலக நாடுகளே அமைதியாகணும். அப்படி ஆகலைன்னா உலகத்தில் இந்த ஆயில் பற்றாக்குறை, அது போன்ற போக்குவரத்து சிரமம், பொருளாதார பற்றாக்குறை, பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பல வகையில் உலக நாடுகளுக்கே சிரமம் வரும். இப்படி உலக நாடுகளுக்கே சிரமத்தை உண்டாக்கக்கூடிய நாடாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்துடும். உலக நாடுகளே இந்த 2 நாடுகளை பார்த்து குறை சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுவாரோ இந்த ட்ரம்ப்புங்கிற கவலை மக்களிடத்தில் இருக்குது. எப்படியாவது அமைதி தான் இந்த உலகத்துக்கு தேவைங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லார்கிட்ட இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ளத்தில் உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உலகத்தில் நாலாபக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.